நண்பர்களே வணக்கம். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி பார்ப்போம். இது வந்து தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தரோம் சரிங்களா. பேப்பர் 2ல் உள்ளது சரிங்களா. வாங்க பார்ப்போம் கொஸ்டினை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அகர வரிசைப்படி அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். அந்த இதில் வந்து தான் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து அதே இதில் மே மே மா மீல ரெண்டாவது அமைதி வருது சரிங்களா. இதுதான் வந்து சரியான பதில். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை வந்து வினையாளனையும் பேராக்க. அதாவது வேர்ச்சொல் வந்து வினையாளன் பேராக்கு அப்படிங்கிறாங்க. பார்ங்கிறது ஒரு வேர்ச்சொல்லு. பார்த்தவன் வினையாளன் வந்து அவன் இவன்ட்டு முடியும் சரிங்களா. இதை வந்து பார்த்தவன் தான் இதில் சரியான பதில். அடுத்து பாருங்க, வேர்ச்சொல்லை கொண்டு வினையெச்சத்தை உருவாக்க. தான்னா தந்து சரிங்களா. உல முடிஞ்சா வினையெச்சம். அடுத்து பாருங்க, தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. வாழ்னா வாழ்க்கை, கைங்கிறது தொழிற்பெயர். கையில் முடிஞ்சா அது தொழிற்பெயர் தான் சரிங்களா. வாழ்த்தல் வராது, வாழ்த்துதல் அப்படி வந்தால் தான் அது வந்து தொழிற்பெயர் வரும். வாழ்க்கைங்கிறது இதில் வந்து தொழிற்பெயர். இது நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து எதுக்கு இப்படி வாழ்த்தல் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்களாக டவுட் ஆயிரும் சரிங்களா. இதுதான் வந்து சரியான பதில், பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரிஜினல் ஆன்சர் கீ. அடுத்து பாருங்க, வந்தான் என்பதன் பேர் சொல்லை கேட்டால் வந்தான்னு வான்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து பாருங்க, வேர் சொல்லை தேர்வு செய்க. வந்தனன் கேட்டால் வா. கொல்லாமை என்னும் என்ற தொழில் எதிர்மறை தொழிற்பெயர்லேருந்து வேர் சொல்லை எழுதுக சரிங்களா. கொல்லாமை என்ற இதில் வந்து எதிர்மறை தொழிற்பெயர்லேருந்து கொல்லாமைங்கிறது ஒரு எதிர்மறை தொழிற்பெயர். இதை வந்து வேர் சொல்லை என்ன கொல். அடுத்து பாருங்க, வேர் சொல்லை தேர்ந்தெடுத்துக. கொடுத்தான்ங்கிறது வந்து கொடு. வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்களை எழுதுக. வெய்யோன் என்ன பொருள் தரும் சொற்கள்லாம் பகலவன், பருதி, ஆதவன், ஞாயிறு. இதெல்லாம் வந்து என்னன்னா இது வந்து சூரியனை குறிக்கும் சொற்கள். ஆதவன்னாலும் சூரியன் தான், ஞாயிறுனாலும் சூரியன் தான், பருதினாலும் சூரியன் தான், பகலவனாலும் சூரியன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வராது. அதேமாரி பாருங்க, இதில் வந்து நிலவுன்னு வார்த்தை வருது. இதில் வந்து திங்கள், இதை வந்து நிலவை குறிக்கிறது, அதாவது நிலாவை குறிக்கிறது. இந்த மூணும் வராது இதில் வந்து. அதனால இது கேன்சல் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான பதில். பேசுதல், விளம்புதல், செப்பல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை எழுதுக கேட்டால் இது வந்து சொல்லுதல். அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு சரியான தொடரை எழுதுக. வானில் வானம் வெடித்தது. பாருங்க, வானில் வானம் வெடித்தது. ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான பதில், வானில் வானம் வெடித்தது. அடுத்து பாருங்க, ஏரின்னா ஒரு குளம், ஏரின்னா மேலே ஏறு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு என்ன? மெர்ச்சன்ட்னா வணிகர் சரிங்களா. மெர்ச்சன்ட்னானது வணிகர். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 16 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கேன். இது வந்து 17வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுகிட்ட மிசைலின்னா ஏவுகணை. அடுத்து பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுனா பேட்டன்ட்னா காப்புரிமை. மரபு பிழை நீக்குக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று வீசியது. இதுதான் சரியான பதில் சரிங்களா. சரியான வினை மரபை தேர்ந்தெடுக்க. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டார் சரிங்களா. பானைங்கிறது வனையந்தான் வரும். சந்தி பிழையை நீக்க வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா. வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சந்தி பிழைனா இக்கு இச்சு இத்து பூ, அதுதான் வந்து இதில் இக்கு வருதா சரிங்களா, இத்து வருது. இதான் வந்து சந்தி பிழையில் ஆப்ஷன் டி தான் சரியான பதில், பார்த்து வச்சுக்கோங்க. முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாதே கேட்டது. இதில் வந்து முருகுன்னா தேனு, மனம், அழகு இதெல்லாம் பொருந்துறது. இது மலை வந்து பொருந்தலை சரிங்களா. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் வந்து பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. குச்சிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்லை கண்க. குச்சிய லுகரத்தோடு பொருந்தாத சொல்லை கேட்டால் அதுங்கிறது பொருந்தாது. எதுக்காண்டி இது பொருந்தாங்கன்னா, இது வந்து ஆறு, மாசு, பாகு இதெல்லாம் வந்து நெடில் தொடர் குச்சி எழுதுறோம் சரிங்களா. நெடில் தொடர் குச்சி எழுதுறோம். அதுங்கிறது நெடில் தொடர் குச்சி எழுதுறோம் கிடையாது. அதனால வந்து இதில் பொருந்தாது கேட்டிருக்காங்க. அதுங்கிறது இது வந்து
மற்ற 3 நெடில் தொடர். இது வந்து குற்றியலுகர உரம் வந்து இதுவும் குற்றியலுகர உரம் தான். ஆனால் வேற குற்றியலுகர உரம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. சரிங்களா? இதில் வந்து பொருந்தாத தொடரை சொல்லி தந்த குசுடு துப்புரவு, அதாவது குற்றியலுகர உரம் தான். குற்றியலுகர உரத்தில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எய்து, மார்பு, மூழ்கு, இதெல்லாம் என்ன குற்றியலுகர உரம்னா இடையினம். இடையினம் உள்ள இடையின குற்றியலுகர உரம். அரசு வந்து என்ன உயிர் தொடர் குற்றியலுகர உரம். அதனால வந்து இந்த 3ம் ஒரே இது. அரசுங்கிறது டிஃப்ரெண்டாக இங்கே போய் அதில் வந்து பொருந்தாதே கேட்டிருக்காங்க. நல்கும் என்னும் எதிர்ச்சொல்லுகிற நல்கும்ங்கிறது வந்து தரும். அது எதிர்ச்சொல்லுக்காக போய் தராது. அடுத்து பாருங்க, எதிர்ச்சொல்லை தருந்த ஊக்கம் என்பது எதிர்ச்சொல் வந்து சோர்வு. நீக்குதல்னா என்பது எதிர்ச்சொல்னு கேட்டால் நீக்குதல்னா சேர்த்தல். சேர்த்தெழுதுக. இன்புற்று இருக்க. இன்புற்று ப்ளஸ் இருக்கன்னா இன்புற்று இருக்க. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வந்து படிப்பு ப்ளஸ் அறிவு. அமுதென்று அமுது ப்ளஸ் என்று. சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை சார்ந்த இடத்தில் நிறுத்துக. அதாவது விலங்குகள் டேஸோட இதில் வந்து ஆப்ஷன் வந்து பி தான் சரியான பதில். அதாவது விலங்குகள் வந்து இயற்கையோட தொடர்புடையது. ஆக வாகனங்கள் இயற்கை கிடையாது, நெகிழிகள்லாம் இயற்கை கிடையாது, வீட்டு பொருள் எடுக்கிற விலங்குகள் மட்டும்தான் இயற்கையோட தொடர்புடையன. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நடித்தல். சரிங்களா? பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. நடித்தல்ங்கிறது அந்த ஆப்ஷன் பியில் தான் சரியான பதிலாக பொருந்தது. படி என்னும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்க. படி என்னும் சொல்லிலிருந்து தொழிற்பெயர் வந்து படித்தல். இங்கே பாருங்க, சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. இந்த மாதிரி தான் கொஸ்டின் இப்போதைக்கு இதெல்லாம் லேட்டஸ்ட் நடந்த கொஸ்டின் தான். சரிங்களா? நான் போடுற வீடியோ அவ்வளோமே சமீபத்தில் நடந்த கொஸ்டின் தான் போட்டுட்ருக்கேன். பழைய சிலபஸ்லாம் கிடையாது, புது சிலபஸில் உள்ளது தான். சரியான இணைப்பு சொல்ல நிரப்புக. காய்த்தே மில்லர் அவர்கள் அதாவது மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பினார். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். சரிங்களா? இதில் எனவே, ஆகையால், அதனால் வராது. ஏனெனில். பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை. நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செயல்படவில்லை. சரிங்களா? இதில் வந்து டேஸுங்கிற ஏனெனில் அப்படின்னு வரும். திருக்குறள் இயற்றியது சரியான இது வந்து யார் அப்படின்னு வினாப்பொருள் வரும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக. மெய் என்பதன் பொருளிட்ட மெய் என்பதன் பொருள் வந்து யாது. காலமறிந்து சரியான தொடரை தேர்ந்து கண்டறி. சரிங்களா? நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நான் வந்து நேற்று மதுரைக்கு வந்தேன். இதுதான் சரியான இது. நான் நாளை மதுரைக்கு வந்தேன் அப்படிலாம் வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம். நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம். இதான் வந்து பொருத்தமான இது. அடுத்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். மணி. சரிங்களா? மணி மாலை. பாருங்க, மணிங்கிறது மணி மாலை. ரெண்டாவது வந்து எழுது, எழுதுகோல். சரிங்களா? இதில் வந்து எழுதுகோல் வரும். தமிழ் நூல். சரிங்களா? தமிழ் நூல். விண்வெளி. இதுதான் சரியான பதில். அடுத்து பாருங்க, பேச்சு வழக்குனா எழுத்து வழக்கா மாற்றுக. உங்க ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அதாவது உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். இதான் வந்து எழுத்து வழக்கில் சரியா போகுது. பேச்சு வழக்கை எழுத்து வழக்கா மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயசு ஆயிருக்கும். சரிங்களா? அப்போது அவனுக்கு 3 வயது இருக்கும். இதான் வந்து எழுத்து வழக்கு. பணி என்னும் சொல்லின் சொல் வந்து உணர்த்தும் இருபொருள் தருங்கன்னா, பணினானது வேலை, இல்லைன்னா பணிவு. அடுத்து பாருங்க, இருபொருள் தருக. கப்பல். கப்பல்னானது வங்கம் அல்லது நாவாய். இது ரெண்டுமே கப்பலை குறிக்கிறது தான். இது பாருங்க, இதுல வந்து பாருங்க, தோணி கப்பலை குறிக்கிறது, ஆனா பேருந்து கப்பலை குறிக்காது. சரிங்களா? படகு கப்பலை குறிக்கிறது, ஆனா சிற்றுந்து கப்பலை குறிக்காது. விமானமும் கப்பலை குறிக்காது. இது நாவாய், வங்கம் 2 தான் கப்பலை குறிக்கும் சொற்கள். அடுத்து பாருங்க, குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய. தரம், தாரம். தாரம்னா நம்மளுக்கு தெரியும், மனைவின்ட்டு. சரிங்களா? தரம்னானது தகுதி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா, கொல், கோல், பே, பே அப்படி வந்திருக்குன்னா, வீன்னு வந்திருக்கா. இதுல வந்து பனி, பாணின்னு வந்திருக்கு. இதுல வந்து எப்படின்னா, இது ஒன்று தான் டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல வந்து பொருந்தலை.
அடுத்து பாருங்க, குறில் நெடி மாற்றம் வேறுபாடு வந்து பொருள் வேறுபாடு. அதாவது கோடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. அதாவது டேஸை திரை டேஸ் மறைந்தனம். அதாவது சிலையை மறைத்திருக்கிறார்கள். சரிங்களா? இதுலேருந்து சேலைங்கிறது ஒரு உடுத்துற ட்ரெஸ்ஸு மாதிரி, இன்னொன்று சிலைங்கிறது நம்ம வந்து செதுக்கிற சிலை. சரிங்களா? இதில் வந்து இதுதான் கரெக்டான இது. கூற்று காரணம் பாருங்க. கல்வி கண் திறந்தவர் என்று காமராஜை பாராட்டியவர் வந்து பெரியார். சரிங்களா? கல்வி கண் திறந்து பெரியாரை காமராஜரை பாராட்டினா பெரியார் தான். இது சரியான பதில் தான். கல்வித்துறை விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களில் பள்ளிக்கூட திறந்த காமராஜர். இரண்டுமே சரியான பதில் தான். சரிங்களா? அடுத்து கலைச்சொல் அறிய. போனாலஜின்னா ஒளியியல். சரிங்களா? போனாலஜின்னா என்னது? ஒளியியல். அடுத்து பாருங்க, கலைச்சொல் இந்த பிளெயின். பிளெயின் என்னது? சமவெளி. பிளெயின் என்னது? சமவெளி. மிசலின்னா ஏவுகணை. ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. சரிங்களா? ஹோமோகிராபினானது ஒப்பெழுத்து. ஹோமோகிராபினானது ஒப்பெழுத்து. பத்தியை படித்து சரியான வினாக்களுக்கு விடையளிய. ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் மிக பழமையான நூலகம் வந்து என்ற பொருளுக்குரிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடி இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் நூலகம் வந்து கன்னிமரா நூலகம். சரிங்களா? அடுத்து சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இது எங்கே இருக்குன்னா கன்னிமரம் எழும்பூரில் அமைந்திருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் என்ற பெருமை உரியது. பெருமைக்கு உரியது வந்து திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் தான். கொல்கத்தாவில் 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டுபட்ட தேசிய நூலகமே இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்காங்க. இது ஆவணக்காப்பு நூலகமாக திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கியிருப்பது அமெரிக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். சரிங்களா? இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கேட்டால் இது திருவனந்தபுரத்தில் இருக்கிற நடுவர் நூலகம் தான் இந்தியாவில் முதல் தொடங்கப்பட்ட நூலகம். சரிங்களா? இங்கே பாருங்க, அந்த கொஸ்டினில் பாருங்க, இந்தியா முதல் பொது நூலகம் கேட்டால் இது திருவனந்தபுரத்து நடுவர் நூலகம் தான். 2வது கொஸ்டின் பாருங்க, உலகின் மிகப்பெரிய நூலகம் இது கேட்டால் அமெரிக்காவில் லைப்ரரி காங்கிரஸ் வேர்ல்டில். சரிங்களா? அடுத்து ஆசியாவில் மிக பழமையான நூலகம் கேட்டால் நம்ம பார்த்தோம் அதாவது சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவில் மிக பழமையான நூலகம் ஆசியாவிலே. சரியா? கன்னிமரா நூலகம் எங்கே இருக்குன்ட்டா சென்னையில் எழும்பூர்ங்கிற இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தா உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கேட்டால் கன்னிமரா நூலகம். உலகத்தில் தமிழ் நூல்கள் அதிகம் கேட்டால் கன்னிமரா நூலகம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் தொடரில் ஒரு இந்த சரியாக அமைஞ்ச தொடர் எதுவும் பார்ப்போம். சரிங்களா? இதில் வந்து ஓர் அலையில் அவனை தாக்கின்று. சரிங்களா? இதுதான் வந்து இதில் வந்து சரியாக இருக்குது. நண்பர்களே, நான் அடுத்த பாட்டில் வந்து மிச்சம் வீடியோ போடுறேன். சரிங்களா? அடுத்த பாட்டில் 56வது கொஸ்டின் வந்து அடுத்த பாட்டு போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்துட்டுருக்கும். நன்றி.